டாக்டர் படித்து என்ன பிரயோஜனம்? நம்மளை ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட சேர்க்க மாட்டாங்களே, என்ன பண்ணலாம்? பேசாமல் நம்மளே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட்டா என்ன? சூப்பர். படித்து முடிச்சிட்டாலே வீட்டில் வேலைக்கு போ ஒரே டார்ச்சல். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதெல்லாம் அந்த காலம். இப்போல்லாம் யாரையாச்சும் ஏமாற்றி வாழ்கிறது தான் இந்த காலம். போவோம், எவன் சிக்காமையாக போயிடுவான். நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். வெளியே ஒரு போர்டு எழுதி போடணுமா? என்ன டாக்டர்? உடல் நோய் குணமானால் 500 ரூபாய் மட்டும் தந்தால் போதும், அந்த நோய் குணமாகாவிட்டால் 2000 ரூபாயாக திருப்பி தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி போடணுமா? சரிங்க டாக்டர். காலையிலேருந்து ஒரு பைய கூட சிக்க மாட்டானே, தொழில் ரொம்ப மோசமாக போகுது. எனது உங்கள் நோய் குணமானால் ஃபீஸ் 500 ரூபா மட்டும் தந்தால் போதும், அதே குணமாகாமல் விட்டால் 2000 ரூபாய் திருப்பி தரப்படும். நல்ல இழிச்சா வேணாம் மாட்டிட்டான். வாங்க உள்ளே போகலாம். டாக்டர் டாக்டர். அப்பா இப்போ அப்பா ஒரு பேசுறது இருக்கான். யாருப்பா? நான் தான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர் நாக்கில் சுவையே தெரிய மாட்டேன் டாக்டர். என்னது நாக்கில் சுவை இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி தான். நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். 10ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுமா? சரி டாக்டர். பத்தாம் நம்பர் பாட்டு இதுதானே? கொஞ்சம் வாய தருங்க. அகல பாலாமே தெரியுது. டாக்டர் இது மருந்து இல்லை, இது பெட்ரோல். கரெக்ட். இப்போ உங்களுக்கு நாக்கில் சு வந்துருச்சு. எடுங்க 500 ரூபாயா. ஐயோ போச்சே 500 ரூபா. ஐயோ போச்சே 500 ரூபா. இந்தாங்க டாக்டர். சே, நம்ம அவளை ஏமாத்தணும்னு பார்த்தா நம்மளை அவன் ஏமாத்திட்டானே. விடக்கூடாது, இப்பே வந்தால் கண்டுபிடிச்சிருவான். இன்னும் 2 நாள் கழிச்சு வருவோம். டாக்டர் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? இப்போ பாரு நீ எப்படி ஏமாத்துறேன். டாக்டர் எனக்கு ஞாபகம் சக்தியே இருக்க மாட்டேன் டாக்டர், எல்லாமே மறந்து போயிரு டாக்டர். அது ஞாபகம் சக்தி இல்லையா? அதுக்கு அந்த மாதிரி. நர்ஸ். சொல்லுங்க டாக்டர். 10ஆம் நம்பர் பாட்டில் எடுத்து தம்பிக்கு நாக்கில் 2 சொட்டு ஊற்றுமா? சரி டாக்டர். டாக்டர் எனக்கு நாக்கில் சுவை இல்லாத வரும்போது நீங்கள் 10ஆம் நம்பர் பாட்டில் தான் ஊற்றுறீங்க, மறுபடியும் அதான் ஊற்றுறீங்க. கரெக்ட். இப்போ உங்களுக்கு ஞாபகம் சக்தி வந்துருச்சு. எடுங்க 500 ரூபாயா. ஐயோ டாக்டர் 100 ரூபா போச்சு. ஐயோ தாங்க டாக்டர். இந்த டாக்டரை விடவே மாட்டேன், மறுபடி வருவேன். டாக்டர் டாக்டர். எங்கேயோ கேட்ட குரல். யாருப்பா? நான் தான் டாக்டர். உட்காருப்பா உட்காரு. டாக்டர் கண்ணு தெரியாமல் போச்சு டாக்டர், எதையுமே பார்க்க முடியல டாக்டர். என்னது கண்ணு பார்வை இல்லையா? சாரிப்பா, எனக்கு இது மருந்து இல்லைப்பா, தோத்துட்டேன்ப்பா. இந்தாப்பா 2000 ரூபா. டாக்டர் 2000 ரூபா நோட்டுன்ட்டு 500 ரூபா நோட்டை தரீங்க. இப்போ உங்களுக்கு கண் பார்வை வந்துருச்சு. எடுங்க 500 ரூபாயே. ஐயோ 500 ரூபா போச்சு. தாங்க டாக்டர். நாத்தந்த 500 ரூபா ஃபீஸ். எடுங்க 500 ரூபாயே. ஐயோ டாக்டர் உங்ககிட்ட வசமாக மாட்டிக்கிட்டேனே. இந்தாங்க டாக்டர். இருந்து அவ்வளோ ரூபாவும் போச்சு. இனிமேல் யாரையும் ஏமாற்றி வாழக்கூடாது, ஒழுங்காக உழைச்சி சம்பாதிக்கணும்.